அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 4 எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள். ரொம்ப கோலாகலமான ஒரு நாள், ஒரு சந்தோஷமான ஒரு நாள். நாடெங்கும் எல்லாருமே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்பா ஃபோன்லேயே இருப்பார். எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா அத்தனை ஃபோன் கால்ஸ் காலையிலேருந்து நைட் வரைக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி கூட எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலுமே இது ஒரு துக்க விழாவாக நான் நடத்துகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆன்லைனில் அப்பாவுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆன்லைன் லைவ் போகிறாங்க, பாட்டு பாடுறாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒரு 10 hours காலையில் 10லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அவங்க இந்த நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்பாவை இத்தனை பேர் கொண்டாடுறாங்க, உலகெங்கும் அப்பாவை கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக, ஒரு மகனாக ரொம்ப கர்வமாக இருக்குது. ஆனாலும் அப்பாவுக்கு ஒரு மகனாக, எங்கள் அப்பாவுக்கு நான் மகனா, ஒரு எஸ்பிபிக்கு மிகப்பெரிய ரசிகனா நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஜூன் 5 எஸ்பிபி 75 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே இன்விடேஷன் நான் டைரெக்டாக போய் அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களும் வரேன்னு ஒத்துக்கிட்டவங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், லாக்டவுன்னால் எந்த நிகழ்ச்சியுமே நடத்த முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஆன்லைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்பா இருந்திருந்தால் கூட நான் அப்பாவை வச்சே நான் ஆன்லைன் லைவ் போயிருப்பேன். ஒருவேளை பேண்டமிக்காக இருந்திருந்தா டெஃபினட்டாக அதை ஃபுல் செட்டப் நான் பண்ணியிருப்பேன். நிறைய விஷயங்கள், நிறைய பேச வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நான் நிறைய டைம் எடுக்க மாட்டேன். லெட்ஸ் கெட் இன்டு த ஷோ. வாட்ச் திஸ் intro and then I will talk to you about it. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, ஓங்காரநாதானுசந்தான மௌதானமே சங்கராபரணமோ. தேன் சிந்துதே வானம், உனை என்னை தாலாட்டுதே. மதுமாசவேலோ மறுமல்லை தோட்டலோ, மாமா சந்தமாமா இது குழந்தை பாடும் தாலாட்டு. ஹம்பலே தும்பலே துஜே கேலியே, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடும். வந்தே கிருஷ்ணம் ஜகத்குரு, வந்தே கிருஷ்ணம் ஜகத்குரு, జరుగుతున్నది జగన్నాటకం, జరుగుతున్నది జగన్నాటకం. కృష్ణం వందే జగద్గురు. ಜೊತೆಯಲ್ಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು, ತಾರಾಪದಂ ಚೇದೋಹರಂ ಪ್ರೇಮಾಮೃತಂ ಪೀಯುಮಿಧಾ. తెలుసా మౌనమా మనసా మౌనమే ఇదే నాటి వేగం. இது இது என் பல்லவி.
இப்போ நீங்கள் பார்த்த இந்த இன்ட்ரோ வீடியோ எஸ்பிபி 50 அப்படின்ற ஒரு வேர்ல்ட் டூர் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு டிசைன் பண்ண ஒரு இன்ட்ரோ. நிறைய பேர் வந்து அந்த டூரோடைய வீடியோஸ் வந்து ஆன்லைன் ஏற்ற சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து வீடியோ க்ரூவோட ட்ராவல் பண்ண முடியல. அதனால் வந்து வி டோன்ட் ஹாவ் எனி ஃபுட்டேஜ். நிறைய ஷோஸ்லேருந்து ஆடியோஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பட் அது ஏற்றவும் முடியாது. ஸோ அதனால் ஐ தாட் திஸ் வில் பி அ வெரி குட் இன்ட்ரடக்ஷன் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ஆல்சோ. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஐ ஹோப் யூ லைக் இட். பேச வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நடுவில் குறுக்கிடுவேன். தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு ஐ வில் see you pretty soon. பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலரே உன் பாடலை நான் கேட்கிறேன். பாமாலையை நான் கோர்க்கிறேன். பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலரே. எஸ்பிபி சாரோட வாய்ஸால், அவரோட இசையால் நம்மளோட வாழ்க்கை என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும்னு ஐ பிலீவ். சார் நம்மளோட கூட தான் இருக்காருன்னு ஐ வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ். சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. வி மிஸ் யூ terribly, sir, on earth. Please continue to bless us. Thank you. The first time I met Balu sir was in December of 2014 when I confessed to him that Mohammed Rafi was my favorite singer. Immediately he told me I had very good taste and he sang a Mohammed Rafi song for me. And of course, after that, I was completely lost. I had to admit that everyone was right, that SPB was the greatest. And after that, we stayed in touch mostly by phone. In 2020 August, he called me when he was admitted in the hospital. And then I got involved in his medical care. I was so far away, but his medical team was very good about involving experts from overseas, both from the UK and in the US. And I was part of his US team. And I know that this is an occasion to celebrate his life. This is his birthday. But I want to share a few things about that period in August and September where he showed us what a wonderful person he is, what a wonderful family he has, how he just inspired love in everybody who came in contact with him. He had the best possible care. Unfortunately, we did not have the outcome we wanted, but he stayed a fighter to the end. He cooperated with every medical treatment that was given to him and fought so very hard right up till the end. I was very, very, very honored to be a small part of the team taking care of him. And I am still grieving. I know so many more of his fans are grieving even more than me. But I'm grieving not just for him, but also for his family who he left behind so abruptly. But he's also left us so much joy, the songs that he has given us, the movies that he's made, his zest for life, enough to last us several lifetimes. So அப்பா, எஸ்பிபி அப்பா, உங்கள் புள்ள மாதிரி தான் என்னை பார்த்தீங்க. எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்து என்னை டைரக்டர் ஆக்கி அழகு பார்த்தீங்க. சரணும் நானும் சேர்ந்து நின்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கடைசியாக நீங்கள் என்கிட்ட பேசுனது நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ, ஏய் சரணை பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னதுதான். எல்லாமே மனசில் இருக்குது. நீங்கள் என்கிட்ட பேசின வார்த்தைகள், விளையாடிய விளையாட்டுக்கு
சொன்ன தத்துவங்கள் எல்லாமே மனசில் இருக்குது. நீங்கள் எங்களை விட்டு எங்கேயுமே போகல, எங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு 75வது பிறந்த நாள். வாழ்த்துக்கள்லாம் சொல்லலை, வணங்குறேன். வாழ்த்துக்கள் சொல்வதற்கு வயதில்லை. எங்கே இருந்தாலும் எங்களை ஆசீர்வதிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் அப்படியே கிளம்பி வந்தால் உங்களை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் எங்களை விட்டு எங்கேயும் போகல, என் கூடவே தான் இருக்கீங்க. 75 அற்புதமான வாழ்க்கை. எங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். எங்களை வாழ்த்துங்க, வழி நடத்துங்க. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. எஸ்பிபி சார், அவர் பிலவட் எஸ்பிபி சார், அவருடைய பாடல்கள் டெஃபினட்டாக அணையா விளக்கு தான். நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விளக்கை ஏற்றி வச்ச பாடல்கள். அந்த விளக்கை ஏற்றி வச்ச அழகான ஒரு அன்பான மனசு, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு மனிதர் எஸ்பிபி சார். 50,000 பாடல்கள், 16 லாங்குவேஜஸில், பாட்டு மட்டும் இல்லை, நடிப்பு, டப்பிங், மியூசிக் டைரக்ஷன், ப்ரொடியூசர், என்னதான் பண்ணலை அவர். அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பே பண்ணணும்னா எப்படி? இப்பேற்பட்ட ஒரு கான கந்தர்வனை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நாள் போதுமா? போராது. இந்த 2 நிமிஷங்கள் போருமா? போராது. சாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். பாட்டு மாத்திரம் இல்லை, சக மனிதர்களை எப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது, ஒரே மாதிரி மதிக்கிறது, எல்லாருடைய சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறதெல்லாம் நமக்கு மாத்திரம் இல்லை, கடவுள் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு சிட்டிசன். இந்த மாதிரி பாட்டுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது பல 1000 விஷயங்கள். அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டு சார். எனக்கு மானசீக குரு. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இப்படி ஒரு பிளேபேக் சிங்கராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் சார் தான். சாருக்கு எவ்வளவோ ஏக்கலவர்கள் இருப்பாங்க, அதில் நான் ஒருத்தேன். சாருடைய வெர்சட்டாலிட்டி பற்றி சொல்லணும்னா, மெலடி சாங்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ மிமிக்ரி பண்ணுவார் ஒரு பாட்டில். ராக் அண்ட் ரோலாக இருக்கட்டும், ஒவ்வொரு பெரிய பெரிய ஹீரோஸ் இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோன்னா அவங்க அந்த படத்தில் சில பாடல்களை கேட்டாலே அவங்க ஞாபகம் வந்துடுறாங்க. அப்படி ஹீஸ் பிரீத் லைஃப் இன்டு எவ்ரி சாங், எவ்ரி வேர்ட். லாங்குவேஜ் சுத்தம், அந்த டிக்ஷன் எவ்வளோ அழகாக. ஐ திங்க் ஹீ இஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ. எஸ்பிபி சார் இன்னைக்கு இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஹீஸ் அன் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நம்மளுடைய ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் அவருடைய பாட்டுகள் தான் நம்மளை கொஞ்சி கொலாவி தட்டி கொடுத்து நம்மளை இந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக ஆக்கியிருக்குன்னு சொல்லணும். நம்ம எங்கே இருந்தாலும் சாருடைய அந்த ஆத்மா நம்ம எல்லாருக்காகவும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கும், நமக்காக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய அந்த ஸ்மைல், அந்த பாடல்களில் உள்ள அந்த விஷமங்கள், அதெல்லாம் நமக்கு மறக்க முடியாத ஒன்று. என்றும் நம்மளோட எப்பவும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அவருக்கு என்னுடைய கோடி கோடி நமஸ்காரம். Vanakkam Makkale. This is Alap Raju. I am Rahul Nambiar. I am Ranjit Govind. And together we are Makka. இது எங்களுக்கு ஒரு privilege that we are part of the 75th birth anniversary celebration of SPB sir. ஒரு 10 தலைமுறைக்கான பாடல்களை நம்மளுக்கு பரிசா கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம SPB சார். அந்த அளவற்ற சொத்திலிருந்து ஒரு முத்தை தான் இப்போ நாங்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம். Our tribute to the legend. காத்தோடு மலராட, கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. காத்தோடு மலராட, கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. மஞ்சளோ தேகம் கொஞ்ச வரும் மேகம், அஞ்சுகம் தூங்க
நிலவ வான் நிலவ நாம் பிடிச்சு வாரேன், குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரேன். ஒய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி. பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு. Happy 75th birthday, Balu sir. You are still there amongst us. அப்படி I strongly, நான் மட்டும் இல்லை, எல்லா மியூசிக் லவர்ஸும் we strongly believe that you are around us, because not a day passes without listening to your songs. So, happy 75th birthday, Balu sir, once again. We are also fortunate to be associated with you. அண்ட் நிறைய மெமரிஸ் இருக்குது. அண்ட் வி செரிஷ் எவ்ரி மினிட் ஸ்பெண்ட் வித் யூ, அண்ட் வி செரிஷ் எவ்ரி மினிட் லிஸ்னிங் டு யுவர் த ஒன் அண்ட் ஒன்லி வாய்ஸ் ஆஃப் SPB. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு முந்திலேருந்தே வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம், யாரையாவது வந்து போய் ஒரு ஃபேவர் கேட்கணும் அப்படின்னாவே வந்து நிறைய தயங்குவேன். எனக்கு கூப்பிட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச ஒரு சிலரை மட்டும் நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அப்பா பர்த்டேக்கு ஒரு பைட் கொடுங்க அப்படின்னு. அப்படி வந்த ஒரு சிலர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பார்க்க போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் கடைசியில் வந்து ஒரு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. அது நான் போக போக இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ஐ வில் லெட் யூ நோ. நடுவில் வந்து ஒரு சில ஆர்ட் ஒர்க் நீங்கள் பார்ப்பீங்க. இதுங்க எல்லாமே வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸுன்னு சொல்ல மாட்டேன், ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு 8 மாதமாக அப்பாவுடைய ட்ராயிங்ஸ் அவங்க பண்ணியிருந்தது. அவங்க எல்லாரையுமே ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் உங்களுடைய ட்ராயிங்ஸை வந்து எனக்கு அனுப்ப சொல்லி. ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து ரொம்ப லெங்க்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 hour ப்ளஸ் இருக்கும். ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கக்கூடாது. இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல ஆர்ட் இதுங்களை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும், அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதுக்கும் நினச்சிருந்தேன். ஸோ யூ வில் பி சீயிங் தோஸ். அவங்களுடைய கிரெடிட்ஸும் வந்து அந்த அந்த ஆர்ட் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு அவங்க பேரும் உங்களுக்கு அதில் வரும். தேங்க்யூ folks ஃப்ரம் மை Instagram friends who have helped me with this, and I hope you all enjoy the artwork as well. Balu sir-ஓட 75th birthday இது. Even though he's not physically amongst us, there is not a single day which passes where we don't listen to his songs or we don't think of him. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாக்டவுன் டைமில் நிறைய ஒர்க் ஒன்றும் நமக்கு இல்லை, அதனால பாட்டு கேட்குறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ ஐ ஹவ் பீன் லிஸ்னிங் டு ஹிஸ் songs a lot these days. And எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம், அவங்க கூட பாட கிடைச்ச வாய்ப்பெல்லாம் இப்போ அந்த வாய்ப்புக்கெல்லாம் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். பாலு சார் நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாடுறதுக்கு, அதுக்கெல்லாம் நன்றி பாலு சார். For all the great songs you have given us, you will live eternally as long as the music lives. ஹாப்பி பர்த்டே பாலு சார். நீங்கள் எங்கேயும் போயிடல, இன்னும் எங்களோட தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க நம்பிட்டு இருக்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்தன். ரசிகன் சொல்கிறதுல பெருமைப்படுற ஒரு ரசிகன். ரொம்ப சில பேர் தான் தன்னுடைய மறைவுக்கு அப்புறமா சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களை வந்து நான் மறந்தால் தான் நினைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கேயும் போயிடல, எங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எமோஷனலாக சொல்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சில பேருக்கு அமையும்.
இந்த உலகத்திலேயே இந்த மொத்தமாக இந்த தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, வேர்ல்டுலேயே அந்த மாதிரி ரொம்ப ரேரான சில சோல்ஸ் தான் இருக்கும். அந்த வார்த்தைகளை உண்மையாக்குற சோல்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சோல் நீங்கள். உண்மையிலேயே நாங்கள் உங்களை மறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. இசை உள்ளவரை நீங்கள் இருப்பீங்க. அவரை சந்திக்கிற பல வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அதில். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய 10 வயசில் நான் வந்து அவர் முதல்ல பார்த்தேன். அப்பா வந்து தமிழில் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அப்படிங்கிற படத்தை தயாரித்தாங்க. அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா வந்து இசையமைச்சாங்க. கிட்டத்தட்ட 5-6 பாடல்கள் எல்லாமே சார் தான் பாடினாங்க. பர்டிகுலராக ரெக்கார்டிங்க்கு அப்பா என்னை கூட்டு போனது வந்து கிளைமேக்ஸ் பாடலுக்கான ஒரு காட்சி, ஒரு ரெக்கார்டிங். அது வந்து ஆக்சுவலாக காட்சிப்படி அவருடைய பாபாவோட இறப்பு செய்தியை கேட்டு ஒரு பக்தன் பாடுற மாதிரி, அந்த பக்தன் வந்து அந்த பாடலோட ஹை பிச்சில் முழு எமோஷனில் பாடி அந்த பாடலோட இறுதியில் வந்து அந்த கதாபாத்திரம் இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி. அந்த பாட்டை அவங்க பாடினாங்க. இறுதியில் பாபா சாய்பாபான்னு அவர் ஹை பிச்சில் அந்த எமோஷனில் பாடி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவரால் பாட முடியல, தொண்டை கட்டிக்கிடுச்சு. அது வந்து ஒரு கலைஞனாக நான் பார்க்கும்போது என்னன்னாக்க, சார் அடுத்து வரக்கூடிய ரெக்கார்டிங்ஸு, எனக்கு வரக்கூடிய பணம் சம்பாத்தியம், அது மூலமாக வரக்கூடிய வேலை பாதிப்பு, எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் அந்த பாடல் அதில் ஒரு கலைஞனாக என்னுடைய முழு அர்ப்பணிப்பு நான் கொடுத்தனா இல்லையான்னு அவர் செஞ்ச அந்த விதம் எனக்கே தெரியாமல் என்னுள்ள வந்து அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்பா இங்கேருந்து தெலுங்கு போய் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படத்தில் ராஜ்கோட்டி அவர்கள் இசையமைப்பில் கிட்டத்தட்ட 15 படங்கள், எல்லா பாடலுமே ஆல்மோஸ்ட் எல்லா பாடலுமே சார் தான் பாடிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 50 பாடல்களாவது ரெக்கார்டிங் வந்து நான் வந்து அவர் பாட்டுனா ஓடி போயிருவேன் ரெக்கார்டிங் பார்க்குறதுக்கு. நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 4 ஸ்டுடியோவில் 10-15 தயாரிப்பு நிறுவனங்கள் அவருடைய வருகைக்கு காத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த 4 ஸ்டுடியோவுக்கும் போய் அவர் வந்து பல பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாங்க. நான் பர்டிகுலராக கோதண்டபாணி அவங்க ஸ்டுடியோவில் எங்களுடைய பாடலுக்காக காத்துட்ருப்பேன். அங்கே வந்து நாங்கள் காத்துட்ருப்போம். வருவார், வந்து வித்தின் 2 ஹவர்ஸில் 4-5 படங்களுக்கான பாடல்களை பாடிட்டு போவாங்க. என்னுடைய படங்களுடைய பதிவு முடிஞ்சு போன அப்புறமும் வேறு படங்களுடைய பதிவுக்கும் நான் வந்து இவருடைய பாடத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே காத்திருந்து பார்த்துட்ருப்பேன் நான். அதுக்கப்புறம் நான் படம் இயக்கும்போது சம்திங் முழக்கம் எனக்கும்ல வரக்கூடிய பாடல் ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் ஒரு பாட்டு, கல் கல் கலங்கல்னு அந்த பாடல் அவர் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ அது வந்து எவ்வளோ நல்ல பாடல் உங்களுக்கே தெரியும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு வந்து பல அருமையான நிகழ்வுகள், நினைவுகள் அவர் மேலே இருக்குது. இப்போவும் மறுபடியும் இந்த ஒரு நல்ல நாளில் அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்திட்டு, அவர் வந்து இசை உள்ள வரைக்கும் கண்டிப்பாக வந்து அவருடைய புகழ் மங்காதுன்னு நம்பர் ஒரு ஆள். உண்மையும் அதுதான். அவளுக்கு மீண்டும் இந்த நல்ல நாளில் அப்போதான் வாழ்த்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அப்பாவுக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அப்படி ஒரு ரசிகர் கேரளாவிலேருந்து மிஸ்டர் அஃப்சல் இஸ்மாயில், அவர் அப்பா பிறந்த நாளுக்காக ஒரு சாங் கவர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. The quality was so good and he's a very big fan of Appa அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். So I would like to take this opportunity to introduce you all to Mr. Afzal Ismail. அவருக்கு கோடி நன்றிகள் இந்த பாட்டுக்கு, இந்த கவருக்கும், இந்த வீடியோ நான் கேட்டதுமே எனக்கு அனுப்பிச்சதுக்கும். Thank you sir. Stay blessed, stay safe and enjoy this video. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும்
பல்லாண்டு என் வார்த்தைகள் ஓஹோ 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 மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். வீரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம்? கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். Hello to everyone. Namaskar. This is your Ram Shivamani. I like to share my journey with my Anaya, the legend, my godfather, the great S.P. Balasubramaniam sir. 1975, I started my journey with my Anaya. He showed the world. What a personality, Anna, and the kindness. The 35 years I learned to be a good human and kind, respect elders and Guru Bhakti. Wherever I go, wherever I play, I call and I inform him, I'm here, I'm in this city. And where are you, Anaya? We just keep in touch every day in WhatsApp. He never forgot to send a message, morning message. Every day we connect. Even for my Padma Shri award they announced, immediately I called my Anaya. When I called him, he said, you deserve more, Shiva. I'm proud of my son. He blessed me. And then we had a function in Chennai. Joe Prabhakar organized. He came for that function. He had a lovely speech. Anaya sang for my daughter Milana lullaby. And even my daughter Milana, every night she asked Balu Tata's song. I asked her, what song, ma? Ayar Padi Maligayil. That song he sings for my daughter. And when she born, took her to him. Rama Govinda Jo ఎందుకు చూస్తున్నా అట్లా పాటిని Ashmati Bhava ఎందుకు చూస్తున్నా అట్లా ఎందుకు చూస్తున్నా అమ్మమ్మని ఎందుకు అలా చూస్తున్నా அங்க மெடிடேஷன் போயாச்சு சாங் வாய்ஸ் பட்ட உடனே ஓகே தேங்க்யூ அண்ணையா
Then last year, Anaya, we sent a beautiful birthday wishes. We really enjoyed, and next day he called twice and I missed the call, and he sent a voice note in my WhatsApp. Beautiful. Just hear that. சிவா, என்ன சொல்ல முடியும்டா? நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். உங்கள் மாதிரி மியூசிஷியன்ஸ் எல்லோரும் எனக்கு கிடைச்சது, ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சது, உங்களோட நான் வேலை பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் சொல்லுதில்ல, ஐ செரிஷ் ஆல் தோஸ் லவ்லி மூமெண்ட்ஸ். And to all my lovely friends who have participated in this, I love you all and I wish you all the best always. God be with us always. We miss you, Anaya. We love you. Happy birthday. I pray for his soul, and thanks to Sharan and Pallavima, Anni, Selama, entire family. We always be there. I'll be there. தாமரை மேலே நீர்த்துளி போ தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை. சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே நண்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவும் கண்ணே பூபாலமே கூடாதேனும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே. அனைவருக்கும் வணக்கம். நான் யுகேந்திரன். பாலு அங்கிள் பற்றி சொல்லணுன்னா, நாங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பாலு அங்கிளை பார்த்துருக்கோம். எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சு நான் பாடல் மேடையில் பாட ஆரம்பித்த காலத்தில் வந்து பாலு அங்கிள், எங்கள் அப்பா, அமர்மாமா இவங்கெல்லாம் ஒரே மேடையில் இருப்பாங்க. நான் வந்து அவங்களோட இருந்து அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நான் வந்து பார்த்துருக்குறேன். சில நிகழ்ச்சிகளில் நான் வந்து பாலு அங்கிளோட பாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கார் பாலு அங்கிள். குறிப்பாக 2-3 விஷயம் சொல்லணுன்னா, நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தப்போ அமர் அங்கிள் குழுவில் பாடிட்டு இருந்தப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ஹை ஃபீவரோடு நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் இருந்தேன். அந்திமழை பாடலில் வந்து ஒரு ஹம்மிங் வரும். அந்த ஹம்மிங் பாடி முடித்தோடனே நான் முடிச்சுட்டு போயிட்டேன், உள்ளே போயிட்டேன், பாடி முடிச்சுட்டு போயிட்டேன். பட் அதை கூப்பிட்டு என்னை வந்து பாராட்டு தெரிவித்து மக்களுக்கு இடையிலே வந்து இந்த மாதிரி யுகி மலேசியவாசன் அவருடைய சன்னை நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதே மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஓடக்கார மாரிமுத்துன்னு ஒரு பாட்டு இருக்குது இந்திராவில். அது நான் வந்து சிவசேதரம் மகனோட வாய்ஸில் நான் வந்து பாடுவேன். அவர் வந்து பாலுக்கள் வந்து பாடுவார். ஸோ அந்த சங்கதி போடும்போதெல்லாம் சொல்லுவார், டே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் எனக்கு வந்து என்னோடய மியூசிக்கில் எனக்கு வந்து அங்கிள் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு பாலம்னு ஒரு படத்தில். அதே மாதிரி ஒரு மெமரபிளான ஒரு விஷயம் அது. ஸோ கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். ஸோ பாலு அங்கிள் எப்பவுமே
நம்மளோட இருப்பார். அவருடைய பாடல்கள் நம்ம வந்து கேட்டு அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது, அந்த பாடல்களெல்லாம் அழிக்கவே முடியாது. ஸோ பாலு அங்கிள், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ப்ளஸ் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே பாலு அங்கிள். Hi, friends. It's so wonderful to connect with all of you on this special day, our dear Balu sir's birthday. First of all, I feel really blessed to be associated with such a great musician and a wonderful human being, and to get his blessings. For me, அவர் வந்து ஒரு மானசீக குரு மாதிரி. When it comes to film music, if I'm a playback singer today, it's that inspiration. இந்த சின்ன வயசில் from school and college days, I used to listen to all his songs, sing his songs. So I think that is the only thing that has really inspired me to probably become a playback singer or start even singing film songs. So எவ்வளோ அவருக்கு நன்றி சொன்னாலும் போதாது. And he will always be in our hearts through his music. We'll always miss him so much. Before I conclude, I'll just hum a few lines of a beautiful song that I like. Of course, அவர் வந்து எவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு, so difficult to choose. But this is one of the songs I really love, the way he sung it. And the way his control, அவரோட அவர் பண்ண மாதிரி யாரும் பண்ண முடியாது, இனிமேலும் பண்ண முடியாது, யாரும் பண்ணதில்லை. ஸோ அந்த மாதிரி பாட்டு பாடி வச்சுட்டு போயிருக்காரு. So many languages, so many the variety of songs, and எவ்வளோ live concerts, and one of the greatest musicians of our time. So I'll just hum a few lines of this beautiful song, and have a wonderful day, and please stay safe, and God bless you all. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். மின்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி. என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி. சில நாழிகையே நீ வந்து போனது, என் மாளிகையே அது வெந்து போனது. மின்னலே என் வானம் உன்னை தேடுதே. வணக்கம். திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் பற்றி பேசுறதே ஒரு பாக்கியம்.
அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மறுபடியும் பிறக்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா அநேக மனிதர் உள்ளேந்து தேர்ந்தெடுத்து கடவுள் ஆர்டிஸ்ட் அமைக்கிறார். அநேக ஆர்டிஸ்ட்குள்ளேந்து தேர்ந்தெடுத்து கடவுள் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை அமைத்து வச்சாரு. ஏன்னா ஒரு சதுர்முகி ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவரை சொல்லலாம். ஒண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு குரல் இந்த நம்ம ரெக்கார்டிங் இண்டஸ்ட்ரியில 120 வருஷத்துல பார்த்ததுன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு குரல் இன்னும் வரலும் கிடைச்சது இல்லை. அதாவது இனிமை, அதுல சாஃப்ட்னஸ், டோனல் கிளாரிட்டி, டெப்த், ரேஞ்ச், பேஸ், அதுல வர பல அலங்காரங்கள், அறிவு, பாவம், இதெல்லாம் சேர்ந்து அந்த வெர்சிட்டாலிட்டின்னு சொல்றோம். எல்லா ஸ்டைல்ஸும் பாடக்கூடிய ஒரு அறிவு, ஒரு கெப்பாசிட்டி, இதை நான் எந்த ஒரு ஆர்டிஸ்ட் இந்தியாலும் பார்த்தது கிடையாது. எனக்கு என்னுடைய வாய்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்தவரை அவர் தான் மானசீக குரு. இதை தவிர எப்பொழுதுமே எஸ்பிபி சார் சொல்லுவார், நான் பாட்டு கத்துக்கல, மனிதர்கிட்ட அவர் கத்துக்கல, கடவுள்கிட்ட கத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா சங்கீதத்துல எந்த ஒரு டிமென்ஷன், எந்த ஒரு வகை அவர்கிட்ட கிடையாது, அவருக்கு புரியாதது, அதுல அவருக்கு ஒரு கமாண்ட் வராதது, ஒரு எந்த ஒரு ஃபேசட் கிடையாது. இதை தவிர பாட்டு, சங்கீதம், இது வந்து ஒரு நாட்டியம், இது வந்து அவர் நம்மளுக்கு புரிய வச்சாரு. அவர் ஒரு ஸ்வரத்துல, ஒரு வார்த்தையில அந்த பாவத்தினுடைய டெப்தை கொண்டு வந்து அதனுடைய அந்த ஃபுல் கெப்பாசிட்டியை கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு டேலண்ட் இருந்தது. டேலண்ட் மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அதாவது கலை வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, கலையுடைய ஃபேசட்ஸ் வந்து ஒரு கலைஞரோட பொறுப்பு. இதை புரிஞ்சுட்டு நடந்து கொண்டிருந்தவர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இதை தவிர ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ், புத்தி. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும், இப்போ ஆக்டிங் எடுத்தனால் அதுலயும் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டிங் கரியர் அவருக்கு. சோ மெனி ஃபிலிம்ஸ் அவருக்கு வந்தது. மியூசிக் டைரக்ஷன், அவர் எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்திருந்தாலும், அவர் பியூரோக்ராசியில் இருந்திருந்தாரு, பாலிடிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், கார்பரேட் லைஃப், எதுல இருந்திருந்தாலும் அவர் நம்பர் 1 வந்திருப்பார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் அவர் கூட நான் டிராவல் பண்ணதுல, கொஞ்சம் அவர் மீட் பண்ணது, இந்த மாதிரி ஒரு லைவ்லி இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி ஒரு லைஃப்ல ஒரு கியூரியாசிட்டி, அது அவரை நான் பார்த்தேன். அவர் இன்னும் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இன்னும் நம்ம கிட்ட நிறைய வேலை இருந்தது. அந்த பாக்கியம் நம்மளுக்கு தான் கிடைக்கல. இதை தவிர ஒரு பெரிய விஷயம் அவர் பத்தி என்ன சொல்லணும்னா, நிறைய பேர்கிட்ட வசதி இருக்கு, சேரிட்டி பண்றாங்க, பணத்தை வச்சு, பணக்காரங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் சேரிட்டி பண்றது வந்து ரொம்ப அழகான விஷயம். ஆனா திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பணத்தால மட்டும் உதவி செய்யல, தன்னுடைய வேலை, தன்னுடைய அந்த உழைப்பு. அதாவது ஒரு கேஸ் எனக்கு தெரியும், பெங்களூர் கேஸ், ராகவேந்திராங்கிற கேஸ், கோயம்புத்தூருக்கு எவ்வளவு தரம் வந்து அந்த பையனை வந்து அவருடைய சிகிச்சைக்கு, அவருடைய சர்ஜரிஸ்க்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எவ்வளவு தரம் வந்திருக்காரு. டு கிவ் டைம் இஸ், அது வந்து வேற லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் சென்சிட்டிவிட்டி. இதை தவிர சங்கர் ஐ கேர் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, இதை எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன். இதை தவிர அவர் எவ்வளவுதான் செஞ்சிருக்காரு மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங், எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டி, ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர். இவரை பத்தி இவர் கொஞ்சம் பேசினது என்னுடைய பாக்கியம். அவருக்கு என்னைக்குமே நான் தெய்வம் மாதிரி வணங்குவேன். எல்லா ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸும் அவர் என்னைக்குமே ஒரு மானசீக குருவா நினைச்சுட்டு அவருடைய சங்கீதத்திலிருந்து கத்துண்டே இருக்கலாம். May God bring him back to us in some form. வணக்கம்.
happy birthday, our dearest பாலு சார். நீங்கள் இன்னும் எங்கள் கூட தான் இருக்கீங்க, எப்பொழுதுமே எங்கள் கூட தான் இருப்பீங்க. இந்த பாட்டு நான் ஏன் வாசித்தேன்னா, இந்த பாட்டுடைய சரணத்தில் ஒரு லைன் இந்த மாதிரி வாசிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பாலு சார் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி அதை வாய்ஸ் நோட்டில் பாடி அமிச்சார் எனக்கு வாட்ஸ்அப்பில். அந்த லைன் இப்போ நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி சொன்னாருங்கிறதையும் அதையும் நான் வாசிக்கிறேன். அந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து பாட்டில் ஒரிஜினலாக வர்றது. பட் பாலு சார் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ வாசிச்சு கேட்கணும்டா அப்படின்னு சொன்னார். அவர் பாடினதை எனக்கு அமிச்சதை இப்போ நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இது அவர் சொன்னது. கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அது எப்படி அவ்வளோ விஷயங்கள் அவரோட பர்சனலாக நிறையா விஷயங்கள் இன்னும் அந்த மெமரிஸில் அப்படியே இருக்குது. பாலு சார், we don't miss you because நீங்கள் எங்கள் கூடவே தான் இருக்கீங்க. எப்படி நாங்கள் மிஸ் பண்ணுறோம்னு சொல்ல முடியும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஹரிச்சரன். எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட 75வது பிறந்தநாளை முன்னிட்டு இறைவனுக்கு என்னோட பிரார்த்தனைகளை கொடுக்க விரும்புகிறேன். சார், ஐ ரியலி மிஸ் யூ ஸோ மச். உங்களை மாதிரி ஒரு மியூசிஷியன், உங்களை மாதிரி ஒரு சிங்கர் இருக்காங்களான்னு தெரியல. இவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடகர்கள் இன்னும் சேர்த்து இவ்வளோ பாடகர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. அண்ட் இப்படி ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும், இப்படி வந்து சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது அங்கங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். கொரோனானால நம்ம நிறைய இழந்திருக்கோம் இந்த 2 வருஷம். பட் அதில் இருந்ததுலேயே ரொம்ப மிகப்பெரிய இழப்புனா உங்களோட மறைவு தான் சார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு என்னோட 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் thank you so much for everything which you have done for us. And your voice, your music will always be alive. And we'll always continue to celebrate you, your music. Thank you so much, sir. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரமானந்த கீதம். முத்தே என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. Namaste, this is Singer Tipu. Singer Harini. Remembering Balu uncle on his 75th birthday. Remembering சொல்ற வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா I still couldn't believe that he's not physically. பாலு uncle வந்து ஒரு சிங்கராகவும் சரி, ஒரு ஃபாதர்லி ஃபிகராகவும் சரி, அட் த சேம் டைம் ஒரு ஏதோ அவர் பக்கத்தில் இருக்கச்சு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த இடமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒரு சிங்கராக வந்து யூஸ் டு கிவ் மீ லாட் ஆஃப் அந்த சிங்கிங் டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க பிகினிங் டேஸில். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபாதராக ஒரு சில அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறச்சவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாட் ஜஸ்ட் மீ, சிங்கராகவும் சரி, அட் த சேம் டைம் அவரோட ஒரு பெரிய ஃபேனாக அவர் இல்லை அப்படின்றச்சே அந்த ஸ்பேஸை எனக்கு யாரை வச்சு ஃபில்அப் பண்ணுறதுனே தெரியல. டு தேட் லெவல் ஸ்டஃப். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மியூசிக் லவர்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம
பண்ணக்கூடிய ஒரே நல்ல விஷயம் என்னன்னா ரிமெம்பரிங் ஹிம் த்ரூ ஹிஸ் சாங்ஸ், ஹிஸ் மியூசிக். அண்ட் அவரோட மெமரிஸை நம்ம எவ்வளோ செரிஷ் பண்ணுறோமோ அவ்வளோ கண்டிப்பாக ஐம் ஷுர் ஹீல் பி ஹாப்பி. கண்டிப்பாக ஏன்னா ஹீ இஸ் born ஃபார் தட். அவர் வந்து மற்றவங்களுக்காக மியூசிக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம வந்து அவரை நினச்சி அவரோட பாட்டு கேட்கறது கண்டிப்பாக அதை வந்து சந்தோஷம் தெரிவித்து. ஐ ரியலி மிஸ் யூ அங்கிள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, நோ வேர்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. எஸ்பிபி அங்கிளோட வாய்ஸ் வந்து பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. எஸ்பிபி அங்கிளோட வாய்ஸ் அண்ட் மியூசிக் இஸ் எட்டர்னல். என்னோட ஃபர்ஸ்ட் சாங் அங்கிளோட நான் பாடுறச்சு 12th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் நான் குழந்தையா இருக்கிறச்சுலேருந்தே எனக்கு வந்து எஸ்பிபி அங்கிளோட சாங்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அவரோட அந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங், த டைனமிக்ஸ் அண்ட் த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீ இஸ் பீன் ஆல்வேஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்டிங் ஆட்டும் சரி, ஷோ ஆட்டும் சரி, ஹஸ் பீன் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அதனால் I feel we should celebrate Uncle's birthday through his music and beautiful memories. Very true. கண்டிப்பாக பாலு அங்கிள் இருந்த பீரியடில் நாங்களும் சிங்கராக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஃபார் ஆல் தி பியூட்டிஃபுல் மெமரிஸ் அண்ட் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் சாங்ஸ் that you have given us. Thank you so much. For 40 years, since I was very little, I knew him as a fan. I loved his music. I loved his voice. In the last 10 years, I was fortunate to be his friend. Throughout my life, other than close family, there is no human being who has brought as much joy. And when he died, I have not grieved for anybody in my whole life like I grieved for him. My story is not unique. The entire south of India mourned for him, grieved for him, like no one else. Everyone knew him and loved him. We have learned a lot from him. There's so much to say. Everyone knows how good a singer he is and his humility. But I'd just like to share a couple of things that I've found about him. As great as a singer, 40,000 songs later, every time he stepped in front of the microphone, he sang as if it was his first song. He gave it his all. That is very unique. That taught me the dedication, the sincerity to his art. Secondly, his kindness. You've all heard of the story when he went to the hotel room of Sri Yesudas and asked whether he has eaten food when they were on a trip abroad. But this has happened to me. I am nobody. I'm nothing. But I was in Chicago and he knew I didn't have a car, and he called me and said, "You must not have had lunch, so please come and have lunch with me." And that night after the concert at 11:30, he was tired and he had a 3:00 a.m. car ride, and he still called and said, "I am pretty sure you have no way of eating. You would not have eaten, so please come to my room, have dinner, and then go." That's the type of person he was. Kindness. We have lost a great soul. I think we are going to always miss him. I will miss him forever as a friend. But we are going to have such joy in his legacy of countless songs that will bring us joy forever and ever. Thank you. டாக்டர் வின்சென்ட் ரொம்ப குறைந்த காலத்தில் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் மினியாபலிஸில் இருக்கார். ஒரு மேயோ கிளினிக் அப்படின்ற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கார். அப்பாவுக்கு எங்கே நிகழ்ச்சி நடந்தாலுமே அவர் வந்துடுவார். அண்ட் ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டு பி தேர். அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூட மாட்டார். எங்கேயாவது ஓரமாக இருப்பார். ஷோ நடக்கிறப்ப சும்மா அப்படி கை காட்டுவார், அப்படியே போயிடுவார். But such a gentleman, and he's been in constant touch with me ever since Appa passed away. And his better half, Dr. Priya Sampath Kumar, அவங்க
பிக் டாக்டர் இன் மேயோ கிளினிக். அப்பாவுக்கு ட்ரீட் பண்ண ஒரு டாக்டர். இப்போது சோஷியல் மீடியாவில் இந்த செகண்ட் வேவில் வந்து நிறைய அவங்க வந்து நியூஸ் சேனல்ஸில் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா நடந்துச்சா, அந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா பண்ணாங்களா அப்படின்னு. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி டாக்டர் பிரியாவை வந்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அவங்களுக்கு ஒரு என்டோர்ஸ்மெண்ட்டோ இல்லைனா வந்து எனக்கு ஒரு நான் பண்ணது ரைட்டோ தப்போ அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு முயற்சி பண்ணியிருந்தோம் ஹோல் ஹார்ட்டடாக. நோபடி வாண்டட் டு லூஸ் எஸ்பிபி அப்படின்னு சொல்லலாம். ஐ டென்ட் வாண்ட் டு லூஸ் அ டேட். The world didn't want to lose an SPB. The medical fraternity didn't want to lose an SPB. But unfortunately, well, you know what had happened. So thanks Dr. Priya and Dr. Vincent for being here on Dad's 75th birthday. He would have loved it, and I'm sure my entire family is grateful for your you being here for this online video. Thank you, and I hope you all stay safe. நீ போகும் பாதை என் பூங்காவனம், நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம், ஊரெங்கும் ஒன்றாக ஊர்கோலமோ, என் வீடு வாராமல் ஏன் போகுமோ, கைதான போதும் கை சேர வேண்டும், உன்னோடு வாழ்வில் ஓர் நாளும் போதும், என் ஜென்மமே ஈடேறவே, பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர, உன் பாடலை நான் தேடினேன் கேட்காமலே, நான் வாடினேன் பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர. வணக்கம். இன்னைக்கு எஸ்பிபி அண்ணாவுடைய பிறந்த நாள். இன்னைக்கு அவரை பத்தி நினைச்சு பார்க்கறது, அவரை பத்தி பேசுறது, அவருடைய பாடல்களை மனசுக்குள்ள ஹம் பண்றது எல்லாமே ஒரு சுக அனுபவம். நொடிக்கு நொடி பல பேர் உலகத்துல பிறக்கலாம். ஆனால் எஸ்பிபி அண்ணா பிறந்தது பல கோடி மக்களுக்காக. இந்த தமிழ் சினிமாவிற்கு எஸ்பிபி அண்ணா வரலன்னு வச்சு அது எப்படி இருக்குன்னே என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்படி ஒரு ஆழமான முத்திரையை அவர் பதிச்சிருக்காரு. ஆழமான முத்திரையை பதிக்கணும்னு அவர் எந்த பாடலையுமே பண்ணது கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை மனநிறைவோடு எவ்வளவு அழகா அதை பண்ண முடியுமோ, எவ்வளவு நிறைவாத செய்ய முடியுமோ அதை மட்டுமே செஞ்சாரு. அதுதான் ஆழமான முத்திரையா அமைச்சது. எஸ்பிபி அண்ணா மிகச்சிறந்த பாடகர் என்றது எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி அறிமுகமே இல்லாத ஒரு வெளிநாட்டினருக்கு கூட ஒரு பாடலை போட்டு காமிச்சா மிகச்சிறந்த பாடகர் ஒத்துப்பார். அவர் பாடகர் என்பதை விட அவரை நான் மிகச்சிறந்த மனிதனாக, மிகச்சிறந்த ஆன்மாவா நான் அவரை பார்க்கிறேன். ஏன்னா அவரை பத்தி ஒரு தவறான செய்தியோ, அவர் யார் மீதாவது கோபப்பட்டார் என்றோ, யார் மீது பழிச்சொல் போட்டார் என்றோ, மனதை புண்படுத்தியார் என்றோ, தவறான கிசுக்களோ அவரை பற்றி வந்ததே கிடையாது. அவ்வளவு அற்புதமான மனிதர். அது எல்லாத்தையுடைய அவர்கிட்ட இருக்கிற பணிவு. அடிக்கடி நாங்க அங்கங்க பயணிக்கும் போது விமான நிலையத்துல சந்திச்சுப்போம். பல முறை பல விஷயங்களை பேசியிருப்போம். ஒரு முறை அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்றதுக்காக நான் அப்படி பேச்சுவாக்கில் சொன்னேன். தென்றல் தீண்டும் போது என்ற பாட்டினுடைய ஒரு பேச்சு வந்தது. நான் சொன்னேன், அண்ணா மிகச்சிறந்த பாட்டு, அது எனக்கு ஒரு அடையாளமா, எனக்கு ஒரு இனிஷியலா அது போச்சு. நீங்க பாடியிருந்தீங்கன்னா அது இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். ஆனா அவர் இதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல மிஸ்டர் நாசர்,
நான் அதை பாடியிருந்தா பல ஆயிரம் பாடல்களோடு அது ஒரு பாடலா போயிருக்கும். இளையராஜா அதை பாடினதுனாலதான் மிக தனித்துவமான ஒரு பாட்டா இருந்துச்சு. இத்தனை பேர் இத்தனை நாள் கடந்தும் அதை நின்றுட்டு இருக்கிறார். என்ன பண்ணி, என்ன ஒரு தன்னடக்கம். எஸ்பிபி அண்ணா, நீங்க இருந்த காலத்துல நானும் இருந்தேன், உங்களோடு பழகின அப்படின்றதுல எனக்கு மிக மிக பெருமை, மிக மிக பெரிய திருப்தி. அண்ணா, நீங்க வந்தீங்க, ஆனா போகவே இல்லை. உங்களுடைய பாடல்கள் இருக்கு, உங்களுடைய சித்தாந்தங்கள் எங்க இருக்கு. யூ ஆர் அவர்ஸ். அறியாத பிள்ளை நீயும் அன்பொன்றே உன் துணை, அது போதும் போதும் கண்ணா, அது ஒன்றே நீ நினை. களங்கம் இல்லாத பார்வையிலே கவிதை கண்ணார பார்த்து நின்றேன். விளக்கம் இல்லாத வாழ்க்கையிலே விடையை உன்னாலே புரிந்து கொண்டேன். இணைந்ததே தெய்வம், இருவரின் நெஞ்சம் பிரிக்கத்தான் கூடுமோ, உயிரொன்றாய் போகுமோ, உறவொன்றே ஆகுமோ. கண்ணா கலக்கமா, நெஞ்சில் வருத்தமா, கண்ணீர் ஏதம்மா, இனிமேல் நான் தானம்மா. எஸ்பிபி சார் பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டாக என்னோட ரிலீஸ் ஆன சாங்கே வந்து எஸ்பிபி சாரோட தான். அந்த சாங் வந்து பல்லிலக்கா சாங் தான் நான் முதல் முறையாக ட்ராக்காக பாடினது ஃபார் அ ஃபிலிம். நிறைய சாங்ஸ் பாடிட்டு இருந்தேன் ரஹ்மான் சார் கிட்ட அந்த டைமில். பட் இந்த சாங் வந்து சார் என்னை பாட வச்சேன். அண்ட் ஐ காட் டு நோ தட் இட் வாஸ் கோயிங் டு பி சாங் பை எஸ்பிபி சார். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சேன் அது கேட்டோடனே. அண்ட் கடைசியில் வந்து அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து ரஹ்மான் சார் சொன்னாங்க, ஹே யுவர் வாய்ஸஸ், யுவர் கோரஸ் லைன்ஸ் ஆர் ரீடெயின்ட் இன் பல்லிலக்கா அப்படின்ட்டு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்படியே ரீலி சார் அப்படின்னு கேட்டோடனே சார் வந்து, ஏன் பெனி இது வரைக்கும் ஒரு பேர் வந்து சிடியில் வந்து கிடையாது? இல்லை சார்னு சொன்னோடனே சார் சொன்னேன், டோன்ட் வரி, திஸ் இஸ் அ கிரேட் ஸ்டார்ட். எஸ்பிபி சாரோட பாடுறீங்க நீங்கள், பெரிய விஷயம். ஸோ ஐ ஃபீல் அப்சல்யூட்லி பிளெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்ததும் அமைஞ்சதும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆன் தேட் ஒகேஷன் ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹாப்பி பர்த்டே எஸ்பிபி சார், அண்ட் வி லவ் யூ. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கரில் கூட சார் வந்த உடனே சார் நான் முதல் முறையாக மீட் பண்ணுறது அந்த டைமில் தான். அதுக்கு முன்னாடி சார் கூட நான் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் சார்கிட்ட பேசுறது கிடையாது, நான் ரொம்ப ஷையாக இருப்பேன். பட் சார்கிட்ட போய் என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ எடுத்ததும் சார் வந்து என் கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்ததும் நான் வந்து கேட்காமலே சார் அதை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சர்ப்ரைசிங். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, எஸ்பிபி சார் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர், ஃபோர்ஸ் ஆஃப் மியூசிக் நேச்சர் இது வரைக்கும் நம்ம இந்த உலகத்திலே கிடையாது. ஸோ I just want to say we love you SPB sir, we miss you, and I hope we are all making you proud. Love you sir. நம்முடைய பாலு அவர்களின் 75வது அகவை நிறைவு, அது 75th பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு செய்கிறதுன்றது எனக்கே ரொம்ப ஒரு விசித்திரமான அனுபவமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நான் என்ன பேசணும், எதை பற்றி பேசணும், அவரை வந்து நம்ம மறந்துருந்தால் தான் வந்து அவரை ஞாபகப்படுத்திட்டு பேசுறது. அவர் யாருமே மறக்கவே இல்லையே. அதுவும் இந்த கரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அவர் தான் வந்து ரீங்காரப்பட்டு இருக்காரு. அவர் முன்னே இருந்ததை விட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நான் முன்னையே சொன்னேன், தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எல்லாருக்குமே வந்து பிரியப்பட்ட ஒரு குரல். அந்த மனிதன் அவர் வந்து எல்லோரும் மேலேயும் காட்டிய அன்பு, பரிவு, பாசம், அதுதான் நம்மளுடைய மனசில் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு இடத்தை கொடுத்து
அவர் பாடகர் நல்லா பாடுவார் அப்படிங்கிறது அது ஓகே, அது குவாலிட்டி, அது வந்து ஆரம்பத்தில் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனித நேயம், அவர் காட்டிய அன்பு, இதுதான் வந்து இத்தனை கோடி மக்களை அவர்கிட்ட அவங்க மனசில் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு இடத்தை கொடுத்துருக்குது. அதாவது மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மனங்களில் நிறைந்திருக்கும் பாலு சார். என்றைக்குமே நனைஞ்சிருப்பார். இந்த காற்றுள்ள வரைக்கும் காற்றில் இசையில் கலந்து அவருடைய குரல் வழியாக என்றைக்குமே நம்மளை வந்து தாளாட்டிகிட்டு இருப்பார். நம்ம மேலே அன்பு காட்டிகிட்டே இருப்பார். வாழ்க அவருடைய புகழ். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி எஸ்பிபி அங்கிளுக்கு பர்த்டே. நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மனசுக்குள்ளே அவர் வந்து ஒரு வெளியூர் போயிருக்கார், அது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கோம். அவர் ஏற்கனவே அவர் பாடல்கள் எப்போதுமே ஒலிக்கும், பட் இப்போது ரொம்ப அவர் பாடல் வந்து ரொம்ப ஒலிச்சுட்டே இருக்குது. அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அவர் வந்து இங்கே தான் இருக்கார். பட் அவரோட குரல் அப்படியே நம்ம சரண் ப்ரோ அப்படியே பாடுறாரு. ஆக்சுவலாக ரொம்ப இப்போ ஷோஸ்லாம் பார்க்குறோம், அப்படியே எஸ்பிபி அப்படியே கண்ணு மூடனா அவர் பாடுற மாதிரியே இருக்குது. ஸோ கிரேட் கிஃப்ட் சரண் ப்ரோ உங்களுக்கு. ஸோ ஒரு லெஜண்டாக ஒரு பெஸ்ட்டு சிங்கர், அதாவது ரெக்கார்டிங் வந்தாருன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் எக்ஸலண்ட்டாக பாடி கொடுத்துருவார். ஒரே ஸ்டெச்சில் பாடுவார் அங்கிள். ஸோ கிரேட் சிங்கர், கிரேட் ஹியூமன் பீயிங் அங்கிள். பழகிறதுல தங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. ரொம்ப அதாவது சில வாட்டி நாங்களே ரொம்ப பொறாமப்படுவோம், அப்பா எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்கார் அங்கிள் சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட நாங்கள்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டோம். ஸோ அவரை பற்றி பேச ரொம்ப நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எப்போதுமே அவர் நல்லா இருக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். Hello, this is Shankar Mahadevan, and June 4th is a very special day for all of us because we remember our dearest maestro, the one and only greatest of all time greats, S.P. Balasubramanian sir. It's his birthday, and on this day I think all of us should celebrate the music that he has given us. According to me, I think his voice is the definition of South Indian film music. There are millions and millions of youngsters who follow him, and they take him as an inspiration, including myself. So on this day, let us remember him, celebrate his music, give him our reverence, and take his blessings, because I'm sure that wherever he is showering his blessings on us for the kind of person he was. Simplicity, humility, absolutely down to earth, loving, and of course a musical genius. That's how you can describe our dearest Balu sir. I've had the fortune of interacting with him on various occasions and received his love and blessings, and every time it's been a learning experience for me. So Balu sir, wherever you are, shower us with your blessings, and we offer you our small little prayer so that you remain happy in whichever plane you are. Thank you. வணக்கம். ஜூன் 4th எஸ்பிபி சாரோட 75th பர்த்டே. சார் இல்லாமல் அவரோட 75th பர்த்டேக்கு நம்ம எல்லாம் ஒரு பைட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு கனவில் கூட எதிர்பார்க்கவே இல்லை. 1985 புன்னகை மன்னன் படத்துக்காக காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் என்ற சாங் தான் நான் சாரோட சேர்ந்து முதல்ல பாடின பாடல். அதுக்கப்புறம் சாரோட சேர்ந்து நிறைய சாங்ஸ் தமிழில், தெலுங்கில், கன்னடாவில், ஹிந்தியில் எல்லாம் கூட சாரோட சேர்ந்து நிறைய சாங்ஸ் பாடுற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. எஸ்பிபி சார், தாசண்ணா மாதிரி ரொம்ப சீனியரான சிங்கர்ஸோட அவங்களோட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுங்கிறது தான் பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன்.
சாரோட சேர்ந்து ரெக்கார்டிங் பாடும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ரெக்கார்டிங்கில் எப்படி பாடுறது, ஒவ்வொரு வேர்டுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க, உச்சரிப்பு எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, சாரோட சேர்ந்து கச்சேரிகளுக்கு போகும்போது ஒரு மனிதனாக எப்படி மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி, மற்றவங்களோட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன, அதில் நம்ம எப்படி அவரை ஹெல்ப் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எவ்வளோ நல்லா நம்ம இருக்க முடியுங்கிறது ஒரு பெரிய உதாரணமாக சார் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் சார். அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். சாரோட சேர்ந்து சாரோட எஸ்பிபி சாரோட ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போயிட்டுருக்கும்போது நானும் ஷைலஜா அம்மா, அதே மாதிரி சரண், ஸ்ரீகிருஷ்ணா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து கான்சர்ட் போனோம். அதில் ஒரு இடத்துல எல்லா கான்சர்ட்ஸ்லேயும் கோரஸ் போர்ஷன்ஸ் நானும் ஷைலாவும் சேர்ந்து தான் பாடிட்டு இருந்தோம் எல்லா சாங்ஸுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷோ முடிகிற லாஸ்ட் கான்சர்ட்டுக்கு அந்த சீரீஸில் லாஸ்ட் கான்சர்ட் அன்னைக்கு சாங் லிஸ்ட்டு போடும்போது ஒரு இடத்துல பிளாங்காக விட்டுருந்தாங்க, என்ன பாட்டுன்னு போடாமல் விட்டுருந்தாங்க. எப்போவுமே சார் ஃபுல் லிஸ்ட் எங்களுக்கெல்லாம் அமுச்சு வைப்பாங்க, அது பார்த்து நாங்கள் ரெடியாக இருப்போம். ஒரு பாட்டு மட்டும் ஒரு பிளாங்காக விட்டுருந்தார். அப்போ அது என்ன பாட்டு, ஒரு வேளை அங்கே ஏதோ பண்ண போகிறாரோ, அங்கே ஏதோ புதுசாக சார் ஏதோ பண்ண போகிறாரோ அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்கவே நாங்கள் அப்படி இருந்தோம். கரெக்டாக அந்த பாட்டு இடம் வரும்போது இப்போ நான் ஷைலா கிட்டே கேட்டுருக்கேன், என்ன பாட்டாக இருக்கும் சார், என்ன ஒன்றுமே போடலையே அங்கே, ஒரு வேளை அது இல்லையோ அப்படின்னெல்லாம் நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக உயிரேங்கிற சாங்கோட பிஜிஎம்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. சார் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காரு, என்ன கூப்பிடவே இல்லை, நான் சைடில் தான் இருக்கேன், என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பார்த்தா சார் அந்த பாட்டு பாடினாங்க, ஹரிஹரன் சார் பாடின பாட்டு எஸ்பிபி சார் பாடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த டியூரில் எல்லாம் நான் அவங்களோட சேர்ந்து கோரஸும் எல்லாத்துலேயும் நான் சப்போர்ட் பண்ணேங்கிறதுக்காக எனக்கு ஒரு ரிட்டர்னாக சாரோட ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. ஹரிஹரன் சாரோட உள்ள பாட்டு நான் கச்சேரியில் எங்கேயுமே பாடலை, அது ஹிட் சாங்காக இருந்தால் கூட நான் சாரோட காம்பினேஷனில் உள்ள சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாட்டு நிறைய இடத்துல ரிக்வெஸ்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சாரு அந்த சாங் கற்றுக்கிட்டு எனக்காக அந்த மேடையில் பாடினார். அது நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நான் அவ்வளோ ஒரு பெருந்தன்மை, நான் வேறு யாருக்கும் இவ்வளோ ஒரு சீனியர் சிங்கர் அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார் நம்மளை விட்டு போனது ரொம்ப தாங்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சங்கடமான இன்னும் எங்களால் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. சார் எங்கேயோ நம்ம எப்போவுமே பார்க்குறது இல்லை, எப்பாவது ஒரு நிகழ்ச்சியில் தான் பார்க்குறோம். சார் எங்கேயோ சந்தோஷமாக நல்லா இருக்காருன்னு தான் இப்போது என்னோடய மனசில் நான் நினைக்கிறது. அப்படியே சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே சார். உங்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், நீங்களும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடின பாடல், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் நான் உங்களுக்காக என்னோடய டெடிகேஷனாக பாடுறேன். கவிதை பூமலர பாடலாவே, தேன் கவிதை பூமலர உன் பாடலை நான் தேடினேன், கேட்காமலே நான் வாடினேன், பாடலாவே தேன் கவிதை பூமலர. Remembering SPB sir, I know that I do and all of us miss him. But I still feel like he's amongst us because of the beautiful gift that he left for us, his voice and his music. I know that his voice is a part of cinema, a background for portions and memories in our personal experiences and life. On a personal level, he really was my father's Annaya, someone very close to the family, and I feel so honored to have grown up around him, his warmth and his generosity. As a musician and a singer, I'm so blessed to have received his kindness, advice and encouragement. For that, I'll always be so very thankful. So even though we miss him, I have a big smile on my face today because he has left us with the most beautiful memories, the most beautiful gift of his voice.
நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம். நான்கு கண்ணில் இங்கு ஒரு காட்சியானதே. வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜன்ம பந்தம். நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நான் இனி நீ நான் வாழ்வோம் வா கண்ணே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம். கீதை போல காதல் மிக புனிதமானது. கோதை நெஞ்சிலாடும் இந்த சிலுவை போன்றது. வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம். வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசும். ஏன் மயக்கம் ஏன் தயக்கம்? கண்ணாவா எங்கே? நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. மகா கலைஞன் என்னுடைய வெகு நெருக்கமான நண்பர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 75வது பிறந்த நாள் விழாவை
இங்கே அவருடைய மகன் சரண் அவர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். நாங்களெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய இந்த நிகழ்ச்சியை தனி ஒருவனாக இருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் சரண் படுகின்ற அத்தனை இக்கட்டான நிலைமைகளையும் நான் அறிந்து மிகவும் வேதனைப்படுகின்றேன். ஏனென்றால் பாலு மறைந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. அவருடைய 75வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது என்பது எனக்கு மனதில் இருந்தது. ஆனால் சமய சந்தர்ப்பங்களின் சூழ்நிலைகளின் காரணமாக இந்த கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் இருக்கிறதுனால அவருடைய விழாவை சிறப்பாக நடத்த முடியாமல் சரண் மிகவும் வேதனைப்படுவது எனக்கு புரிகிறது. நானும் மிகவும் அதில் பங்கு கொள்கிறேன். பாலுவை பற்றி சொல்லுவதாக இருந்தால் நிறைய இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். வாடா போடான்னு தான் பேசிடுவோம். பாலான்னு நான் கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது தொழில் ரீதியாகவும் சரி வேறு தனிப்பட்ட முறையிலும் சரி எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் பாலு என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகும். 2 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய பிறந்த நாளுக்காக நான் மூகாம்பிகைக்கு போயிருக்கேன். ஆனால் இவருடைய பிறந்த நாளுக்காக அதே வருஷத்தில் அவர் 1ஆம் தேதியே ஜூன் 1ஆம் தேதியே நான் 2ஆம் தேதிக்காக போயிருக்கேன். 1ஆம் தேதி போகிறேன். ஆனால் இவர் 1ஆம் தேதி அவருடைய பர்த்டே மூகாம்பிகையில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு மூகாம்பிகை தரிசனத்தோட நடத்தணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காரு. வந்தவர் நான் வழக்கமாக என்னுடைய குருக்கள் என்னை அவருடைய வீட்டில் தான் எங்களுக்கு சமையலெல்லாம் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அங்கேயே தங்கியிருக்காரு அவர். நான் போய் சாப்பிட போகிற நேரத்தில் பாலு இருக்காருன்னு சொன்ன உடனே சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்னா சாப்பிட்ற நேரத்திலே வந்துட்டார். நாங்கள் இருவரும் அவர் என்னுடைய முதல் அனுபவம் மூகாம்பிகையினுடைய முதல் அனுபவத்தை பற்றியும் அங்கே எப்படி எனக்கு இவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது என்பதை பற்றியும் கேட்டார். நான் சாப்பிட்டு அப்புறம் பேசலாம்னா நீ இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற நேரத்திலேயே நான் சாப்பிட்டு கொண்டே அவ்வளவு நிகழ்ச்சிகளையும் உணர்ச்சி பூர்வமாக எனக்கு அதை பற்றி பேசினா ரொம்ப உணர்ச்சி வசமாயிடும். ஏன்னா மூகாம்பிகை எனக்கு செய்திருக்கின்ற என்ன செய்தாள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எல்லாருக்கும் தெரிந்தது என்னுடைய இசை என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் சத்தியமாக அது என்னுடைய இசையே கிடையாது. அது தேவி மூகாம்பிகையினுடைய இசையாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் அவனும் மூகாம்பிகை கோயிலேயே தரிசனம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது அந்த வருடம். அதற்கப்புறம் 1 வருடம் தான். அப்புறம் இப்போ இவர் போவார்னு சொல்லி நான்லாம் நினைக்கவே இல்லை. அங்கே இருந்தாலும் கூட நான் அனுப்பலை. நான் வீடியோவில் அவரை எழுந்து வா அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஃபோனை வாங்கி முத்தம் கொடுத்து ராஜாவை மட்டும் யாராவது பார்க்கணுன்னு இருக்கா உங்களுக்குன்னு இருக்க சரண் கேட்ட நேரத்தில் ராஜாவை மட்டும் இருந்தான்னா வர சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நியூஸை எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த நியூஸ் எனக்கு சொல்லவே இல்லை. காரணம் என்ன, மெடிக்கல் ரீசனாக அதாவது அவர் பக்கத்தில் யாரும் போகக்கூடாதோ அல்லது அவரை யாரும் பார்க்கக்கூடாதோ அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்களோ என்னமோ, அல்லது டாக்டர்கள் சரணுக்கு உத்தரவு போட்டிருந்தாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நியூஸ் சேரலை என்பதை பின்னால் தெரிந்து கொண்ட பொழுது நான் மிகவும் வேதனைப்பட்டேன். ஐயோ இவ்வளவு தூரம் கடைசி நேரத்தில் அவன் போவான்னு தெரியாமல் அந்த நேரத்தில் பார்க்கணுன்னு நினச்சா கொரோனா நினச்சி பயந்து போகாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் பார்த்து அவனுடைய போய் பார்த்து கடைசியில் ஒரு 2 வார்த்தை கடைசியில் அந்த நேரத்தில் தோணாது இல்லையா, அது 2 வார்த்தை கூட பேச முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. தொழில் ரீதியாக எனக்கு மிகவும் சந்தோஷம். அவரோட வேலை செஞ்சு எவ்வளவு டிஃபிகல்ட்டான வேலையெல்லாம் அவனுக்கு சண்டை போட்டு வாங்கியிருக்கான். சண்டை போட்டு அவன் பாடியிருக்கான்.
வந்து அந்த மாதிரி தொழிலில் வந்து அவ்வளவு அக்கறையோடு வந்து இருந்து என்னுடைய புகழை அதிகமாக பரப்பியதே எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். ஒவ்வொரு கச்சேரியிலையும் ஒவ்வொரு பாடலையும் குறைந்தது ஒரு 5 முறையாவது என்னை பற்றி உயர்வாக கீழே இறக்கி பேசினதே கிடையாது. காரணம் என்னென்னா, நான் செய்கிற மியூசிக்கில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை நான் கூட மேடையில் சொன்னதே கிடையாது. அதையெல்லாம் எடுத்து அப்பட்டமாக இந்த பேக்ரவுண்டில் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விலாவாரியாக விவரிக்கக்கூடிய, மியூசிக் தெரிஞ்சதுனால விவரிக்க முடியுது. மியூசிக் தெரிஞ்சதுனால அதனுடைய உயர்வான தன்மை, அதனுடைய சிறப்பான தன்மை, அதனுடைய எப்படி வரும், இந்த ஐடியா எப்படி வரும் என்ற மாதிரியான ஒரு வியப்புக்குரிய விஷயங்களை வந்து அவர் வந்து ஆச்சரியப்பட்டு ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அதாவது என்னுடைய இசையினுடைய பெருமையை வந்து நான் ஜனங்களிடம் என்றுமே நான் வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கு எனக்கு மனசு இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு 5 முறையாவது என்னை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார், என்னை பற்றி பாராட்டாமல் இருக்க மாட்டார். அவ்வளவு உயர்வான இசையின்பால் கொண்ட ஈடுபாடு தானே அவரை அந்த மாதிரி பேச வைத்தது என்று எனக்கு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். இது ஏன் இவர் வந்து அடிக்கடி பேசுகிறாரு, நம்ம பாப்புலராக இருக்கிறதுனால நம்மளை பற்றி பேசுனா ஜனங்கள் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அதெல்லாம் இல்லை. அதற்கு உள்ளே போய் சில வீடியோக்கள்லாம் பார்க்குறப்ப, பழைய வீடியோக்கள் அவர் பேசுனது நான் அந்த நேரத்தில் பார்த்ததில்லை. பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாட்டெல்லாம் எடுத்து வந்து இந்த பேக்ரவுண்டை எடுத்து வெளியில் விவரித்து சொல்கிறாரு. வந்து அவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு மியூசிக்கை. வந்து நான் போடுற மியூசிக்கை வந்து அவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். நான் போடுற மியூசிக்கெல்லாம் யோசிச்சு போடுற மியூசிக்கே கிடையாது. அது அவருக்கு நல்லா தெரியும். பாலுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சங்கீத ஜாதி முல்லை எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு 4 ஹவர்ஸில் நாங்கள் முடிக்க வேண்டிய பாடலை வந்து அன்றைக்கி வந்து 8 மணி நேரம் அவர் வந்து பாடி 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 இது சரியாக அது சரியாகல, இதை சரியாக பாடு, அதை சரியாக பாடு, அதே மாதிரியே எனக்கு சரியாக வரல, இது சரியாக இன்னொரு வாட்டி பாடுறேன், போதும்டா இது போதும்னா, இல்லை 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 இன்னொரு வாட்டி நீ எடு, இன்னொரு வாட்டி எடு, போதும்னு சொன்னால் கேளு, இல்லை இல்லை நீ நான் பாடுறேன்னு அவ்வளோ வம்படியாக வந்து எங்களுக்குள்ள அந்த மாதிரியான உறவு. நான் வேணான்னு சொன்னாலும் பாடுவேன்னு சொல்லுவாள். இது ஓகே இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை ஓகே இல்லை பாடு நீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவ்வளவு ஃப்ரீயாக வந்து அவ்வளவு எந்த பாடகரோடும் நான் வந்து அந்த மாதிரி சொல்லவே முடியாது. சொன்னால் பாடுவார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, நட்பு உரிமை. அதாவது கச்சேரி பண்ண நேரத்திலெல்லாம் வந்து நாங்கள்லாம் வெறும் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் தானே. நான் ஹார்மோனியம் வாசிப்பேன், நோட்ஸ் எல்லாம் எழுதுகிற பழக்கமே இல்லை, கேட்டு கேட்டு வாசிக்கிறது தான். கிளாரினெட்டு, மேண்ட்லின், கிட்டாரு, ஃப்ளூட்டு இதெல்லாத்துக்கும் நோட்ஸு போடு, உட்காந்து ரிஹர்சல் பார்த்து, அதோட ட்ரெயினில் ரிசர்வேஷன் இருக்கும் போகிறப்போ, அது இன்பிட்வீன் ஸ்டேஷனாக இருக்கும், திரும்பி வர்றப்போ ரிசர்வேஷன் கிடைக்காது. அதனால் இப்போ காமன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி வருவோம். சில நேரங்களில் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டு காலியாக இருந்தது, ஏறி போய் நாங்கள் படுத்துட்டோம். நைட்டு கச்சேரி முடிச்சு வர்றப்போ எத்தனை மணி இருக்கும், 1 மணி 2 மணி இருக்கும். அந்த 2 மணிக்கு வந்து நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ ஒரு ஹைதராபாத் ஆந்திராவில் வந்து இன்பிட்வீன் இன்பிட்வீன் ஸ்டேஷனில் வைசாக் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனில் வந்து நாங்கள் போய் அங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்தது. இது வந்து இந்த வண்டியில் வந்து ஜாயின் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏறி வந்து ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி படுத்துட்டு அப்புறம் வந்து நைட்டில் ஒன்றும் தெரியலை. நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். இன்னும் இதில் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருமே ஏற மாட்டேங்கிறாங்களேன்னு பார்த்தா, கடைசியில் நல்லா வெளிச்சம் வந்த உடனே பார்த்தா வந்து அது வந்து மாடுகளை ஏற்றிட்டு போகிற ஒரு கம்பார்ட்மெண்ட். அதில் வந்து அதுக்கு சாப்பிட்ட புல், இப்போ தீவனம், அது இதெல்லாம் அந்த குப்பை குளங்கள்லாம் கிடக்குது. அதில் நாங்கள் படுத்திருந்து வந்து பண்ணின கச்சேரிகள்லாம் நிறைய இருக்குது. எவ்வளவு இந்தியா முழுக்க, கல்கட்டா என்ன, பாம்பே என்ன, மாத்துங்கா, இந்த மாதிரி நிறைய கச்சேரிகள் நிறையா பண்ணியிருக்கோம். நிறைய அனுபவங்கள். அவனோட வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப இன்பகரமான வாழ்க்கை, மறக்கவே முடியாது. அந்த நேரத்தில் நான் ஜிகே வெங்கடேஷ்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த நேரத்தில் கூட நான் பேக்ரவுண்டு வாசிக்கணும். பேக்ரவுண்டில் வாசித்தா எனக்கு வந்து பணம் அதிகமாக பணம் வந்து கச்சேரியில் கிடைக்கிறத விட அதிகமாக கிடைக்கும். கச்சேரிக்கு வந்து 150 ரூபா கொடுத்தாருன்னா, இங்கே வந்து 150 ரூபா இல்லை. அந்த நேரத்துலலாம்
75 100 அந்த மாதிரி இருக்கும் ஒரு கச்சேரி. நான் ஒரு ரீகார்டிங்கில் வாசிச்சுட்டு இருக்கேன். அது வந்து 3 நாள் போகும். எப்படியும் ஒரு ரீகார்டிங் ஒரு 3 days ஆர் 4 days போகும். எனக்கு ஒரு கால் ஷீட்டுக்கு 75 ரூபா கொடுப்பாங்க. வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 150 ரூபா, 2 கால் ஷீட் வாசிப்போம், 150 ரூபா கிடைக்கும். 3 நாளைக்கு பார்த்துக்குங்க. அந்த பணத்தை விட்டுட்டு இவன் வந்து கச்சேரிக்கு கேட்குறான், இல்லை நான் வர முடியாது, நான் பேக்ரவுண்ட் வாசிக்கணும். இல்லை, ஏன்னா என்னை நம்பி குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. பாஸ்கர் இருக்கார், அமர் இருக்கான், அப்புறம் வந்து பாரதி ராஜா இருக்கார். இவ்வளவு பேருக்கும் அந்த பணம் வந்து செலவாகும். ஆனால் வந்து இவர் வந்து கச்சேரிக்கு போனால் எனக்கு வந்து 100 ரூபா தான் கிடைக்கும். 600 ரூபா கிடைக்கிறது இங்கே 100 ரூபாய்க்கு நான் எப்படி போகிறது? ஜிகேவோட அண்ணாட்ட போய் கேட்குறான், ஜிகே வெங்கடேஷ்கிட்ட போய் கேட்குறான், நான் வரலைன்னா கச்சேரியாக நடக்காது, இவன் தான் லீட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போகிறவன் வந்து வரலைன்னா எப்படிண்ணா அப்படின்னு சொன்னான். டேய் நீ போயிட்டு வாடா அப்படின்னாரு அவர் ஜிகேவி. அண்ணா என்னன்னா எனக்கு ரீரெக்கார்டிங் அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னாரு. வேறு வழி இல்லை. நான் வந்து இவனுக்காக 600 ரூபாயை விட்டுட்டு 100 ரூபாய்க்கு அவசரம். அந்த நேரத்தில் பணம் தானே மெயினாக நிற்குது. கலைங்கிற ஒரு இது வரவே இல்லையே, வரலை. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையெல்லாம் நாங்கள் கடந்தாலும் நாங்கள் வந்து நண்பர்களாகவே இருந்திருக்கோம். நட்புங்கிறது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் சில நேரங்களில் வரலாம். ஆனால் நட்பு என்பது, உண்மையான நட்பு என்பது என்றைக்கும் மாறாதது. அது வந்து உள்ளுக்குள்ளே ஓடி அது உயிரோடு கலந்த ஒரு சமாச்சாரம். பாலுவனுடைய புகழ் இந்த 75வது பிறந்த நாளில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இறைவனை அவர் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க இறைவன் அருள் செய்வான் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அந்த உங்களையெல்லாம் நேரில் வந்து சந்திக்க முடியாத ஒரு நிலைமைக்காக நான் வருந்துகிறேன். பாலுவின் புகழ் வாழ்க. வணக்கம். 75வது பிறந்த நாள் முன்னொட்டி அண்ணாவுக்கு பாட்டுகள் மூலமாக, வாழ்த்துகள் மூலமாக நிறைய வாழ்த்துக்கள் எல்லாருமே அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றி, வணக்கங்கள். அவர் மேலிருந்து எப்பவும் நம்மளுக்கு அவரோட ஆசிகள் வழங்கிட்டே இருப்பாங்க, நம்ம மேலே பொழிஞ்சிட்டே இருக்கும். அவர் நம்ம ஹிருதயத்தில் அவருக்கு கொடுக்குற அந்த ஸ்தானத்தை நம்ம எப்போதுமே அப்படியே வச்சுக்கிட்டு அவர் நம்மளோடையே இருக்காங்க அப்படின்னு ஒரு நினைப்பில் வாழலாம். மறுபடியும் இந்த வாழ்த்துக்களை அழகாக வழங்கிய ஒவ்வொருக்குமே எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி June 4 அப்பாவுடைய 75வது பிறந்த நாள். அவர் ஃபிசிக்கலாக நம்ம கூட இல்லைன்றது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனாலும் ஸ்பிரிச்சுவலாக இருக்காருன்றது நான் ரொம்ப நம்புகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த நாளில் ஒரு பெரிய விழாவாக இல்லை ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடணுன்றது என்னுடைய விருப்பம். இந்த தருணத்தில் உங்கள் எல்லாருடைய விஷஸ்க்கும் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உலகெங்கும் அப்பாவுடைய ரசிகர்கள் அவருடைய இந்த 75வது பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வகையில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள், கலைஞர்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பைட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளை பதிவு செஞ்சிட்ருக்காங்க. எத்தனை பேரும் இவ்வளோ செஞ்சிட்ருக்கிற நேரத்தில் நான் அவருடைய மகனாக எதுவும் செய்யலைன்னா தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலுமே செஞ்சால் அது ரொம்ப சின்னதாக எனக்கு மனசில் பட்டது. அப்பாவுடைய நெருங்கிய நண்பர்கள், அப்பாவுக்கு யார் பிடித்தமானவர்களோ அவங்கள வச்சு இந்த மாதிரி பைட்ஸ் வாங்கி
அவங்களுடைய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கும் வந்து அப்பாவுடைய கரியரில் என்னெல்லாம் நடந்திருக்கு, ப்ரொஃபஷனில் டெய்லி வேலைக்கு போகும்போது அப்படிங்கிறது இந்த சிறு கதைகளை வச்சு எனக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் அப்பாவுடைய நினைவுகள் ஏதாவது சொல்லுங்கள், அவர் ஸ்டுடியோவில் இருக்கும்போது எப்படி இருப்பார்னு. நான் சொல்வேன், எனக்கு எதுவும் தெரியாதுங்க, எங்களோடய அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. அவர் முழுசாக வந்து இண்டஸ்ட்ரியில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட, காலீக்ஸோட, அவங்களோட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும். அப்பாவோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த காலங்கள், அவருடைய உங்களுக்கு இருக்கிற நினைவுகள், அதையும் நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இந்த ஒரு சின்ன முயற்சி. என்னுடைய வேண்டுகோள் இணைய நீங்கள் எல்லோரும் எனக்காக இந்த வீடியோ பைட்ஸை கொடுத்ததுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிக்க நன்றி. திருமதி அனுராதா ஸ்ரீராம், திரு அனந்த் வைத்தியநாதன், திரு ஸ்ரீனிவாஸ் அண்ட் அவர்களுடைய புதல்வி ஷரண்யா, திருமதி சுஜாதா மோகன், திருமதி ஸ்வேதா மோகன், திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள், திரு யுகேந்திரன், அவருடைய புதல்வர் விசாஷன் நாராயண், திரு அண்ட் திருமதி திப்பு அண்ட் ஹரிணி, திரு ஹரிச்சரன், திரு நாசர் அவர்கள், திரு ஜேம்ஸ் வசந்த் அவர்கள், திரு சங்கர் மகாதேவன், டாக்டர் பிரியா அண்ட் டாக்டர் வின்சென்ட், திரு ராஜேஷ் வைத்யா அவர்கள், திரு வித்யாசாகர் அவர்கள், சகோதரி ஸ்ருதி ஹாசன் அவர்கள், எங்கள் அண்ணன் சிவமணி அவர்கள், கேரளாவிலிருந்து அஃப்சல் இஸ்மாயில் அவர்கள், நாட் டு ஃபர்கெட் த மக்கா டீம், திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், திரு பெனி தயால் அவர்கள், டைரக்டர் மோகன் ராஜா and my very close friend Samudrakani. Last but not the least, Chitra Amma, இளையராஜா சார், எல்லோருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள். எனக்கு நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் முன்னோக்கி போகிறேன். மிக்க நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே, இந்த முழுசாக இவ்வளோ லெங்க்தியான வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்கள அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள். வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இந்த சாங் ஒன்று அப்பாவுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லெங்க்த்னால் ஐ வாஸ்ன்ட் ஏபிள் டு புட் இட் ஆன். கண்டிப்பாக ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அந்த சாங்கை வந்து நான் லான்ச் பண்ணுறேன். எல்லாமே ஒரே வாட்டி கொடுத்தா கூட திகட்டிடும். அதனால் வெயிட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் சாங். ஐ ஹேட் அசோசியேட்டட் வித் சம் வெரி குட் பீப்புள், மை ஃப்ரெண்ட்ஸ், தீனா தேவராஜ், மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர் கமலாக்கர், அண்ட் லிரிசிஸ்ட் மதன் கார்கி. இவங்க எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், எனக்காக இது செஞ்சு கொடுத்ததுக்கு. I will see you on Father's Day again. நன்றி.